நேற்று மற்றும் இன்று ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதல் மத்திய கிழக்கில் பெரும் போர் சூழலை உருவாக்கியது. இது குறித்தான மிக முக்கிய தகவல்களோடு இன்றைய காணொலி வர இருக்கின்றது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். ஈரானின் தலைநகர் டெஹ்ரான், கோம், இஸ்பஹான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் உள்ள அணுசக்தி நிலையங்கள், ஏவுகணை தளங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் குறிவைத்து தாக்குதல்களில் ஈடுபட்டார்கள் என்பது தெரிய வந்திருக்கின்றது. டெஹ்ரானில் உள்ள அரசு வளாகத்தில் மீது நடத்தப்பட்ட துல்லியமான வான்வழி தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. பதில் தாக்குதல் இதற்கு பதிலடியாக ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் உள்ள அரபு நாடுகள், ஐக்கிய அமீரகம், கத்தார், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் மீது ஏவுகணைகளை ஈரான் மீண்டும் வீசி இருக்கின்றது. உச்ச தலைவர் கமேனி தவிர ஈரானிய புரட்சி காவல்படை தளபதி முகமது பாக்பூர் மற்றும் பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி சாம்சானி ஆகியோர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. தெற்கு ஈரானில் உள்ள ஒரு பள்ளியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் பொழுது 148க்கு மேலானோர் மாணவர்கள் இறந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இதில் பெரும்பாலும் மாணவிகள் இறந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஈரானில் 24 மாகாணங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இதுவரை 200க்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 700க்கு அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். ஈரான் நடத்திய பதிலடி தாக்குதலில் ஒருவர் பலியானார் என்பது தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்காவின் செயல் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீண்டும் பதிலடி கொடுத்தால் இதுவரை உலகம் பார்த்திராத மிக கடுமையான தாக்குதல் ஈரான் சந்திக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஈரானின் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த அவர் அழைப்பும் விடுத்திருக்கின்றார். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இந்த தாக்குதலை நீதி வழங்கப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானின் அணு ஆயுத திறனை முழுமையாக முடக்க இஸ்ரேல் தொடர்ந்து வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஈரானில் 40 நாட்கள் துக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிக ஆட்சிக்குழு நாட்டை வழிநடத்தி வரும் நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள 27 அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்கப் போவதாக ஈரான் சூளுரைத்திருக்கின்றது. மேலும் உயிர்பலி மற்றும் தீவிர தாக்குதல்கள் நடந்து வரும் இந்த இக்கட்டான சூழலில் அரபு நாடுகளில் நிலைப்பாடு மற்றும் அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்து விவரங்களை காணலாம். ஈரான் மீதான இந்த தீவிர தாக்குதல் குறித்து அரபு நாடுகளில் பிளவுபட்ட கருத்துக்கள் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாடுகள் தாக்குதல்களை கடுமையாக கண்டித்திருக்கின்றன. கத்தார் மற்றும் குவைத் தங்கள் வான்வெளியை ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு பயன்படுத்த அமெரிக்காவிற்கு அனுமதி மறுத்திருக்கின்றார்கள். அமைதி பேச்சுவார்த்தை ஐநா உடனடியாக தலையிட வேண்டும் என்று கோரிக்கையும் விடுத்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இந்த நாடுகள் மிகவும் எச்சரிக்கையான போக்கை கடைபிடிக்கின்றன. ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தலை இவை எதிர்த்தாலும் தற்போதைய போர் தங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை, சுற்றுலா மற்றும் வர்த்தகம் பாதிக்கும் என்பதால் உடனடியாக போர் நிறுத்தம் வேண்டும் என வலியுறுத்தியிருக்கின்றார்கள். ஈரான் ஆதரவு நாடுகள் சிரியா, லெபனான் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக போரில் குதிப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்தியர்களின் நிலை ஈரான், இஸ்ரேல் மற்றும் அண்டை நாடுகளில் வசிக்கும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் பாதுகாப்பு எப்போதும் பெரும் கவலையாக மாறியிருக்கின்றது. ஈரானில் உள்ள இந்தியர்கள் ஈரானில் சுமார் 10,000 முதல் 15,000 இந்தியர்கள் வரை அங்கே மாணவர்களாக படிக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தெஹ்ரான் மற்றும் பிற நகரங்களில் உள்ள இந்தியர்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு இந்திய தூதரகம் அறிவித்திருக்கின்றது. இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் சுமார் 18,000 இந்தியர்கள் இஸ்ரேலில் உள்ளனர். ஏவுகணை தாக்குதலின் போது பாதுகாப்பாக பதுங்கு குழியில் பயன்படுத்துமாறு இந்தியர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை ஈரானில் நடந்த தாக்குதல்களில் இந்தியர்கள் யாரும் பலியானதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் இல்லை. ஆனால் வான்வழி போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பலர் தாயகம் திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. பயண கட்டுப்பாடு ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இந்தியர்கள் யாரும் பயணம் செய்ய வேண்டாம் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கின்றது. ஆபரேஷன் அஜய் என்ற இந்தியர்கள் மீட்கும் சிறப்பு விமானங்கள் இயக்கி இந்திய அரசு ஆயத்தமாகி வருவதாக செய்திகள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் வான்வெளி மூடப்பட்டுள்ளதால் தரைவழியாக அண்டை நாடுகளுக்கு துருக்கி அல்லது ஓமன் மக்களை கொண்டு வந்து அங்கிருந்து மீட்கப்பட திட்டமிடப்பட்டிருக்கின்றது. டெஹ்ரான் மற்றும் டெல் அவில் நகரில் உள்ள இந்தியர்கள் தூதரங்கள் 24 மணி நேரம் அவசர உதவி எண்களை திறந்து வைத்திருக்கின்றன என்பது தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இப்படியாக மத்திய கிழக்கில் ஒரு போர் பதட்டமும் தொடர்ச்சியான ஒரு போர் முறை செயல்பாடுகளும் இருப்பதால் இந்தியர்கள் மிக கவனத்துடன் அந்த நாட்டில் கல்விக்காகவோ வேலைக்காகவோ சென்றிருப்பவர்கள் மிகவும் கவனத்துடன் இருக்குமாறு இந்திய அரசும் மற்றும் இந்திய தூதரகங்களும் அறிவித்திருக்கின்றன. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இதுபோன்று பல்வேறு அப்டேட்டுகளுடன் மீண்டும் போர் சூழலை நாம் ஒரு காணொலியில் காணலாம். மீண்டும் நல்ல ஒரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழா செய்திகள்.